ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜே. நீங்கள் பார்க்குற இந்த காட்சி கோயம்புத்தூரில் இன்றைக்கி காலையில் நடந்தது. கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து தான் இந்த தனியார் பேருந்து. இதே டைமில் அதே திருப்பூருக்கு போகிறதுக்கு இன்னொரு தனியார் பஸ்ஸும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் இடையில அந்த டைமிங் பிரச்சனை வந்து நடு ரோட்லேயே வண்டியை நிப்பாட்டிட்டு ரெண்டு பஸ்ஸோட டிரைவர் அண்ட் கண்டக்டர் கிளீனர்ஸு எல்லாருமே வந்து ஒரு சரமாரியாக தாக்க முயற்சி பண்ணியிருந்துருக்காங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து தடுத்து விட்ருக்காங்க. இது மட்டும் இல்லை, ரொம்பவே அசிங்கமான வார்த்தைகளை வந்து பொது இடத்துல யூஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதை கூட நான் உங்களுக்கு வாய்ஸை எடுத்துகிட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டில் ஒரு சில தனியார் பஸ்ஸுகள் இந்த சம்பவத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இதனால் பாதிக்கப்பட போகிறது பப்ளிக் மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும், டைமிங்கில் போய் சேர வேண்டிய அவசரம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. அதுக்காக தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி கரெக்டாக டைமுக்கு போகிறதுக்காக தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். வயசானவங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போகிறவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. பட் ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அரசு தலையிட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜே.